அதோட அர்த்தம் என்னன்னா, நாளென் செய்யும். இன்னைக்கு இந்த நாள் என்ன பண்ணிடும்? வினைதான் என் செய்யும். எல்லாருக்குமே ஊழ்வினை கர்ம வினைன்னு ஒன்று இருக்கு. வினைதான் என் செய்யும். என்னை நாடி வந்த கோள் என் செய்யும். என்னை நாடி வந்த கோள் என் செய்யும்னா, உங்களோட 9 கிரகங்கள் சுற்றி தான் உங்கள் வாழ்க்கையாக இருக்குது. 9 கிரகங்கள். நாளென் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடும் கூற்று என் செய்யும். கொடும் கூற்றுனா யமன். யமனால் என்ன பண்ணிட முடியும்? குமரேசர் இருதாலும் சிலம்பும் சதங்கையும். இந்த 2 விஷயத்தில் வந்து சிலம்பும் சதங்கையும் தண்டையும்ல வந்து 27 நட்சத்திரம் இருக்கு. சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும்ன்றது வந்து பிரபஞ்சத்துக்குரிய ஒரு விஷயம். இது எல்லாம் இருக்கும்போது முருகனே நம்ம கூட இருக்கும்போது இதெல்லாம் என்ன பண்ணிட முடியும்னா அதோட அர்த்தம். முருகர் உன் கூட இருந்தால் இது எதுவுமே உனக்கு ஒன்றும் பண்ண முடியாது, யாராலையும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாதுன்ற அதோட அர்த்தம். அதோட அர்த்தம் என்னென்னா, நாளென் செய்யும். இன்னைக்கு இந்த நாள் என்ன பண்ணிடும்? வினைதான் என் செய்யும். எல்லாருக்குமே ஊழ்வினை கர்ம வினைன்னு ஒன்று இருக்கு. வினைதான் என் செய்யும். என்னை நாடி வந்த கோள் என் செய்யும். என்னை நாடி வந்த கோள் என் செய்யும்னா, உங்களோட 9 கிரகங்கள் சுற்றி தான் உங்கள் வாழ்க்கையாக இருக்குது. 9 கிரகங்கள். நாளென் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடும் கூற்று என் செய்யும். கொடும் கூற்றுனா யமன். யமனால் என்ன பண்ணிட முடியும்? குமரேசர் இருதாலும் சிலம்பும் சதங்கையும். இந்த 2 விஷயத்தில் வந்து சிலம்பும் சதங்கையும் தண்டையும்ல வந்து 27 நட்சத்திரம் இருக்கு. சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும்ன்றது வந்து பிரபஞ்சத்துக்குரிய ஒரு விஷயம். இது எல்லாம் இருக்கும்போது முருகனே நம்ம கூட இருக்கும்போது இதெல்லாம் என்ன பண்ணிட முடியும்னா அதோட அர்த்தம். முருகர் உன் கூட இருந்தால் இது எதுவுமே உனக்கு ஒன்றும் பண்ண முடியாது, யாராலையும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாதுன்ற அதோட அர்த்தம்.